யோ எஸ்ஆர்ஹெச் என்னையா பவுலிங் இது? வாங்க வடப்பு மேட்சை பற்றி சொல்கிறேன். ஏங்க நேற்று ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குதுங்க. டாஸை வின் பண்ண ராஜஸ்தானை நாங்கள் பவுலிங் எடுத்துக்கிறோன்னு பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்கங்க. சன்ரைஸ்லேருந்து அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் உள்ளாக்க வராங்கங்க. போன மேட்ச் அபிஷேக் சர்மா நல்லா தாங்க அடித்தார். இந்த மேட்ச்சும் அடிப்பார் தாங்க நினச்சோம், ஆனால் அடிக்கலைங்க. அதுக்கப்புறம் அந்த இஷான் கிஷன் மொரட்டடி அடித்தாருங்க. 44 பாலுக்கு 91 ரன் அடிச்சு செஞ்சுரி போடுவாருன்னு தான் நினச்சோம், ஆனால் போட முடியாமல் போச்சுங்க நேற்று அவரால். அப்புறம் ஹென்ரி கிளாசன் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்துட்டாருங்க. நிதேஷ்குமார் ரெட்டி அவர் அதுக்கு மேலே அடி பிரித்து எடுத்துட்டாருங்க. ஃபைனலாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 216 அடிச்சிட்டாங்கங்க. இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண வந்த ஆர்ஆர் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சி ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுரேல் அவரும் அவுட் ஆகிட்டாருங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 3 விக்கெட்டு விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் செகண்ட் ஓவரில் அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து ரியான் பராக் தேர்ட் ஓவர். எல்லாருமே அவுட் ஆகிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்புறம் ரவீந்திர ஜடேஜாவும் ஃபெராரும் கொஞ்சம் மேட்ச்சை கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் தடவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது ஃபைனலாக ரவீந்திர ஜடேஜா 32 பாலுக்கு 45 அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டாருங்க. அது ஃபெரேரா மட்டும் 44 பாலுக்கு 69 அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டாருங்க. டோட்டலாக 159க்கு ஆல் அவுட் ஆகுறாங்கங்க ஆர்ஆர்.